இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கொஞ்ச நாள் இடைவெளிக்கு பிறகு திரும்பமாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமமே இதனால் மகிமைப்படுவதாக. நம்மை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஒரு ஜெபம் செய்து ஒரு வேத பகுதியை வாசித்து செய்திக்கு நேராக நம்ம போலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீர். அப்படியே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமான உமது கிருபைகள் எல்லாம் நினைத்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் இயேசு நாமத்தினால நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உன்னுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீர். கர்த்தாவே, எனக்கு போதியும் இந்த வார்த்தைகள் எனக்கும் கேட்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும்ப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். என்னை உடைய இரத்தத்துக்குள்ளே நீர் மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும்ப்பா. இந்த செய்திகளினால் உண்டாகிற சகல துதியும் கனமும் மகிமை உமக்குரியது. அதை உமக்கே செலுத்துகிறேன். எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 119:34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும். ஒரு கதை சொல்றேன். இது பழைய காலத்து கதை. ஒரு மலையில ஒரு சின்ன கிராமம். அந்த மலையின் அடிவாரம் கீழே கடற்கரை. ஒரு நாள் அந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு பண்டிகை. அவர்கள் பண்டிகையை கொண்டாடுவதற்காக மலையின் கீழ் பகுதியில் இருக்கிற அந்த கடற்கரைக்கு ஊரே போயிருந்தது. எல்லாரும் போய் அங்கே பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த ஊர் தலைவர் மட்டும் ஊரிலேயே அவர் இருந்தார். அவர் ஊரில் நின்று கொண்டு கடற்கரையை பார்த்தால் அவருடைய ஜனங்கள் அவருடைய கண்களுக்கு தெரிந்தது. கடலை பார்த்தார். ஏதோ ஒரு வித்தியாசம் அவருக்கு தெரிந்தது. கடல் உள்வாங்கி இருந்தது. அவர் வயதானவர். அவர் அதை பார்த்தார், ஏதோ வித்தியாசமாக இருக்கிறதே என்று. ஜனங்களை பார்த்தார். அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆடி பாடி அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அவருடைய உள் மனதிலே ஏதோ பட்டது, ஏதோ ஒரு தீமை வர போகிறது. நாம் இப்பொழுது என்ன செய்வது? ஜனங்களை கூப்பிட்டால் அவர்களுக்கு கேட்காது. கீழே போய் அவர்களை அழைத்து வருவதற்கு நேரமில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்து அவருடைய வீடு, அந்த காலத்திலே அவருடைய வீடு குடிசைனால் ஓலையினால் வேயப்பட்டிருந்தது. அந்த வீட்டை அவர் தீ வைத்து கொளுத்தினார். அவருடைய வீடு தீ எறிவதை பார்த்ததும் அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும், ஐயோ, நம்முடைய தலைவருடைய வீடு எரிகிறது, நாம் அவரை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று வேகமாக மலைக்கு எல்லாரும் ஓடி வந்தார்கள். பண்டிகை ஆசரிப்பதை நிறுத்திவிட்டு வேகமாக ஓடி வந்தார்கள். எல்லாரும் வந்து சேர்ந்த பிறகு பார்த்தால் அந்த கடலிலே ஒரு பெரிய சுனாமி வந்து அந்த கடற்கரையெல்லாம் அது அழித்து போட்டது, விழுங்கி போட்டது. அந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், ஏதோ ஒரு தீமை வருகிறது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒன்று வருகிறது என்ற அவருடைய உணர்வுக்கு பட்டதினால் அந்த ஜனங்களை அவரால் காப்பாற்ற முடிந்தது. இந்த வாரம் நாம் தியானிக்க போகிறது இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தான். உணர்வு. இந்த ஜெபத்தின் அடிப்படையிலே நீர் எனக்கு உணர்வை தாரும். சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது
நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். இந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் அவசியமா இருக்கிறது. இது நாம் அதிகம் பண்ணாத ஒரு ஜெப விண்ணப்பம், ஆனால் நாம் பண்ண வேண்டிய ஒரு ஜெபம். ஏனென்றால் இந்த உணர்வில்லாத பொழுது கர்த்தருடைய கோபமும் கர்த்தருடைய தண்டனையும் நம்மேல் வருகிறது. உணர்வுள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது சரியாக நடந்து கொள்ள நமக்கு முடிகிறது. சங்கீதம் 73 நாம் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் அடிகள் சறுக்குதலுக்கு தப்பினது என்று சொல்லிவிட்டு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துன்மார்க்கரின் வாழ்வை நான் பார்த்த பொழுது பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கணில்லை, கொடுமை ஆடை போல அவர்களை சுற்றி இருக்கிறது, அவர்களுக்கு எல்லாம் பரிபூரணமாக சுரந்து வருகிறது. அதை பார்த்த பொழுது நான் பொறாமை கொண்டேன். நானோ காலைதோறும் வாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கரங்களை நான் கழுவி என்னை சுத்தப்படுத்துகிறேன். பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்கிறேன். ஆனால் எனக்கு தான் திரும்ப திரும்ப துன்பங்கள் வருகிறது என்று அவர் யோசித்து விட்டு கடைசியிலே சொல்லுகிறார், ஆனாலும் அவருடைய முடிவை பார்க்க மட்டும் எனக்கு அது விசனமாகவே இருந்தது. வெளி தோற்றத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் நன்றாக இருப்பது போல, துன்மார்க்கர் ஜீவித்திருப்பது போல இருக்கிறது, கர்த்தர் கவனியாமல் இருப்பது போல இருக்கிறது. ஆனால் முடிவை கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நியாயம் செய்கிறார். சறுக்கலான இடத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுகிறார். ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் என்று கண்டுபிடித்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இதுதான் அந்த உணர்வு நமக்கு உணர்த்துவது. வெளி தோற்றத்தை அல்ல, உள்ளால் இருக்கிற காரியங்கள், அதன் பின்னால் மறைந்திருக்கிற காரியங்களை கண்டுபிடிப்பதுதான் அந்த உணர்வு. சீஷர்கள் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அந்த கட்டடத்தை காண்பித்தார்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாரும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஏமாந்து போகிற ஒரு காரியம், வெளி தோற்றத்தை பார்க்கிறோம், உள்ளால் உள்ள காரியங்களை பார்க்க மறந்து விடுகிறோம். வெளி தோற்றத்தை மாத்திரம் பார்க்கும் பொழுது அது நம்மை பின்னால் இழுக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி போக விடாமல் தடுக்கிறது. இந்த உலகத்தை அனுபவிப்பது தான் சிறந்தது என்று எண்ண வைக்கிறது. ஆனால் உள்ளால் பார்க்கும் பொழுது பக்தியோடு வாழ்வதும் கர்த்தருக்கு உண்மையாக வாழ்வதும் ஆண்டவரை தேடுவதும் பிரயோஜனமானது என்று கண்டுபிடிக்க முடிகிறது. இந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தர வேண்டும். உங்களுடைய ஜெபங்களிலே இந்த சங்கீதத்தின் இந்த வசனத்தையும் கூட சேர்த்து ஜெபிங்கள். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும், நானோ காரியம் அறியாத நிர்மூடனா இருக்கிறேன், பேதையா இருக்கிறேன், அநேக காரியங்களிலே எனக்கு உணர்வை தாரும் என்று கேளுங்கள். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதக்காரனோடு இணைந்து நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உணர்வை தாரும். எந்த இடத்துல எல்லாம் உணர்வற்று போய் நாங்கள் பேதைகளா இருக்கிறோமோ அந்த காரியத்துல எல்லாம் எங்களுக்கு ஞானமும் விவேகமும் உணர்வும் தாரும். உடைய கரங்களிலே எங்களை தருகிறோம், எங்க காரியங்களை தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.